ரீசெண்டாக நான் ஒர்க் விஷயமா பவுனியா போயிருந்தேன். அப்போ அங்கே போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 2 மணி நேரம் அப்படி அங்கே வெயிட் பண்ண வேண்டியதாக போய் எங்கடாவும் அங்கே போய் தந்து 2 மணி நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு பார்த்தா பவுனியாவில் ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கிறதா எனக்கு எங்கேயோ ஒரு வீடியோவில் எங்கேயோ பார்த்தேன். ஸோ அந்த பார்க் இங்கே இருக்குன்னு பார்த்தா நான் இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்தது. அப்போ அப்படியே போயிட்டு அந்த பார்க்கு போய் உள்ள போகிறதுக்கு முன்னுக்கு 2 பெரிய யானை எங்களை வெல்கம் பண்ணிச்சு முன்னுக்கு. அப்படி அதுலேருந்து உள்ள போய் பார்த்தா நல்ல கலரான மீன்கள் எல்லாம் இருந்துச்சு. அப்படியே அந்த மீனுக்கு பார்த்து ஒரு ஹாய்ன்னு சொல்லி போட்டு அதுலேருந்து அப்படியே போய் உள்ள போய் பார்த்தா குட்டீஸுக்கான ஐட்டம்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. அவங்க விளையாடுறது அது இது ஊஞ்சல் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஸோ அப்படி அதெல்லாம் பார்த்துட்டு இங்கால வந்தா இந்த குட்டி குட்டியா மான் ஸ்டாச்சுஸ் இருந்துச்சு. அப்படியே போயிட்டு அந்த கேண்டீன்ல போய் ஒரு டிபி மாதிரி சாப்பிட்டு ஒரு நெஸ்காஃபியும் குடிச்சிட்டு அப்படியே அங்கே இருந்து மிச்சதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு குட்டிஸெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க, எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே அங்கே போனா டைம் போறது தெரியலைங்க. அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து வலிக்கிட்டு டைமை பார்த்தா 1 நேரம் பசின்னா செம்ம பசி. எங்கடா போய் சாப்பிடலாம் வந்து பார்த்தா இதில் வரும்போது தான் எங்கட கண்ணது பட்டுச்சு பீட்சா ஹவுஸ். அப்படியே அங்கே போயிட்டு ஒரு கிறிஸ்பி சிக்கன் பர்கரும் நல்ல ஒரு பீட்சா ஆர்டர் பண்ணி அப்படியே சுட சாப்பிட்டு சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்மையா இருந்துச்சு. பீட்சா அவ்வளோ நல்லதா இருந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். பர்கர் செம்ம வறுத்து அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. அந்த மயோனைஸ் அந்த சீஸ் அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. நீங்களும் பவுனியா பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இது ப்ரொமோஷன் வீடியோ இல்லை, இந்த வீடியோவில் தான் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன். பாய்.